ஒரு மதம் எப்படி பரவும்னு கேட்டா நம்ம மனசுல முதல்ல வர்றது போர் தான் இல்லையா? வாழ்முனையில தான் பரவும்னு நினைப்போம். ஆனா அது அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் அது வர்த்தகர்களோட ஒட்டகத்துல கூடவே பயணிக்கலாம். இல்லனா அகதிகளோட படகுல பாதுகாப்பு தேடி போகலாம். கிட்டத்தட்ட 1400 வருஷமா ஆப்பிரிக்காவுல இஸ்லாம் பயணிச்ச கதை இது மாதிரி தான். அமைதி, போர், வர்த்தகம்னு 3 விதமான முகங்களோட ஒரு பெரிய பயணம் இது. அப்படியானா ஒரு சின்ன ஐடியா, ஒரு நம்பிக்கை, ஒரு முழு கண்டத்தையே எப்படி மாத்த முடியும்? அதோட வரலாற்ற கலாச்சாரத்தை ஏன் அதோட மேப்பையே மாத்தி எழுத முடியுமா? வாங்க இந்த கேள்விக்கு விடை தேடி போலாம். இந்த நெடிய பயணத்தை நாம ஒரு 3 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டம். ஆப்பிரிக்காவுல இஸ்லாமோட கதை வாழ் சத்தத்தோட அல்ல. ஆச்சரியமா இருக்குல்ல? அதுக்கு பதிலா அது கண்ணீரோடவும் நம்பிக்கையோட தான் ஆரம்பிச்சது. பாதுகாப்பை தேடி ஒரு சின்ன கூட்டம் கிளம்புன ஒரு பயணத்துல தான் இந்த மொத்த கதையும் தொடங்குது. பொதுவா ஒரு மதம் ஒரு புது இடத்துக்கு போகுதுன்னா அங்க ஏதோ போர், சண்டை, மோதல் இருக்குன்னு தான் நாம எதிர்பார்ப்போம். ஆனா இங்க கதை அப்படியே தலைகீழா ஆரம்பிக்குது. ஆப்பிரிக்கா மண்ணுல இஸ்லாம் வச்ச முதல் அடி அது ஒரு வெற்றியாளனோடதில்ல, அது ஒரு அகதியோட கால் தடம். அப்போ இந்த முதல் பயணம் எப்படி நடந்துச்சு பாருங்க. இதுல 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல மெக்காவுல ஆரம்பகால முஸ்லிம்கள் ரொம்பவே கொடுமைகளை சந்திச்சாங்க. அவங்க உயிருக்கே ஆபத்து வந்தப்போ அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க. செங்கடலை கடந்து ஒரு புது நாட்டுல தஞ்சம் புகுந்தாங்க. அந்த இடம் தான் இன்னைக்கு நாம எத்தியோப்பியான்னு சொல்ற அப்போதைய ஆக்சம் ராஜ்யம். வரலாற்றுல இந்த நிகழ்வை முதல் ஹிஜ்ரான்னு சொல்றாங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த முஸ்லிம் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது ஒரு கிறிஸ்தவ அரசர். யோசிச்சு பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மதங்களுக்கு இடையில இப்படி ஒரு புரிதலும் சகிப்புத்தன்மையும் இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். சரி, இப்ப வரைக்கும் அமைதியா போன கதை பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு பெரிய யூ டர்ன் எடுக்குது. இப்ப நாம வட ஆப்பிரிக்கா பக்கம் போக போறோம். அங்க இஸ்லாம் போன விதம் அது ஹோல்ட் ஆன் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த 2 வழிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் பாதுகாப்பு தேடி போன அகதிகள், ரொம்ப அமைதியான ஒரு வருகை. இன்னொரு பக்கம் பெரும் படைகளோட ஒரு ராணுவ படையெடுப்பு. ஆப்பிரிக்காவுல இஸ்லாமோட கதை இந்த 2 உச்சகட்டங்களுக்கும் நடுவுல தான் நகருது. இந்த டைம்லைனை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த விரிவாக்கம் எவ்வளோ வேகமா நடந்திருக்குன்னு. சும்மா சில 10 வருஷத்துல எகிப்துல ஆரம்பிச்சு வட ஆப்பிரிக்காவோட மொத்த கடற்கரையும் கைப்பற்றிட்டாங்க. இது ஒரு மின்னல் வேக படையெடுப்பு, ஒரு பிராந்தியத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு நிகழ்வு. இது வெறும் ஒரு ராஜா போயிட்டு இன்னொரு ராஜா வர்ற மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் மட்டும் இல்ல, இதை விட பெருசு. வட ஆப்பிரிக்காவோட நகரங்கள், அவங்க கலாச்சாரம், மொழி, ஏன் மக்களோட அன்றாட வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. சொல்லப்போனா ஒரு புது நாகரிகத்துக்கான விதை அங்க தூவப்பட்டுச்சு. ஓகே, அகதிகளா வந்தாங்க, அப்புறம் படையெடுத்து வந்தாங்க, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இப்போ நாம பார்க்க போற 3வது வழி இருக்கே, இதுதான் ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதுதான் வர்த்தக பாதை. இங்க ஆயுதங்களை விட வியாபாரிகளோட வார்த்தைகளுக்கு தான் சக்தி அதிகமா இருந்துச்சு. இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. சஹாரா பாலைவனத்துல தங்கம், உப்புன்னு சுமந்துட்டு போற ஒட்டகங்கள் கூடவே ஒரு புது நம்பிக்கையும் சுமந்துட்டு போயிருக்கு. அதே மாதிரி இந்திய பெருங்கடல்ல மிதந்து வந்த கப்பல்கள் வெறும் மசாலா பொருட்களை மட்டும் கொண்டு வரல, கூடவே ஒரு புது கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து கரையில இறக்கியிருக்கு. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் யாருன்னா மாலி பேரரசர் மன்சா மூசா. 14ஆம் நூற்றாண்டுல அவர் மெக்காக்கு போன பயணம் இருக்கே, அடேங்கப்பா, உலகத்தே திரும்பி பார்க்க வச்சது. அவர் கூட கொண்டு போன தங்கம் ஐரோப்பாவோட பொருளாதாரத்தை ஆட்டம் காண வச்சதுன்னு சொல்றாங்க. இதன் மூலமா மேற்கு ஆப்பிரிக்கா ஒன்னும் பின்தங்கிய இடம் இல்ல, அது இஸ்லாமிய உலகத்தோட ஒரு செழிப்பான அறிவார்ம மையம்னு அவர் உலகத்துக்கே உறக்கச் சொன்னார். மேற்குல எப்படின்னா, கிழக்காப்பிரிக்கா கடற்கரையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. அங்க ஒரு புதுசான தனித்துவமான கலாச்சாரமே உருவாச்சு. அதுதான் சுவாஹிலி கலாச்சாரம். இது எப்படின்னா, ஆப்பிரிக்க மொழிகள், அரபு வர்த்தகர்களோட நம்பிக்கை, இந்திய பெருங்கடலோட காத்து, இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு புது அடையாளத்தை செதுக்கின மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்க, 2 இடத்துலயும் காரணம் ஒண்ணுதான், வர்த்தகம். ஆனா விளைவுகள் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. மேற்கு ஆப்பிரிக்காவுல அது பெரிய பேரரசுகளை உருவாக்குச்சு. ஆனா கிழக்கு ஆப்பிரிக்காவுல ஒரு புது கலாச்சாரத்தையே உருவாக்கிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? வரலாறு எப்பவுமே நேர்கோட்டுல போகாது, அது ரொம்ப சிக்கலானதுன்னு புரியுது. சரி, இப்போ நாம 3 விதமான கதைகளை பார்த்தோம். அகதிகள், வீரர்கள், அப்புறம் வர்த்தகர்கள். இந்த 3 கதைகளும் ஒன்னா சேரும்போது தான் ஆப்பிரிக்காவுல இஸ்லாம் பரவினதோட முழுமையான சிக்கலான வரலாறு நமக்கு கிடைக்குது. வாங்க இந்த மொத்த படத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஆப்பிரிக்காக்குள்ள இஸ்லாம் ஒரே வழியில வரல. அதுக்கு 3 பாதைகள் இருந்திருக்கு. 1, பாதுகாப்பு தேடி வந்த இடம்பெயர்வு. 2வது, ஆட்சியை கைப்பற்றின வெற்றி. 3வது, வர்த்தகம் மூலமா உருவான நம்பிக்கை மற்றும் தொடர்பு.
அதனாலதான் பாதுகாப்பு தேடி வந்த ஒரு சின்ன அகதிகள் கூட்டத்துல ஆரம்பிச்சு ஒரு கண்டத்தையே ஆட்டி படைச்ச பெரிய பேரரசுகள் வரைக்கும், அப்புறம் பரபரப்பான கடற்கரை நகரங்கள் வரைக்கும் இதுதான் ஆப்பிரிக்கால இஸ்லாமோட அந்த நீண்ட ஆச்சரியமான பயணம். இந்த வரலாறு எல்லாம் வெறும் புத்தகத்துல படிக்கிறதோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. நீங்க இன்னைக்கு ஆப்பிரிக்காக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற கட்டிடங்கள்ல, பேசப்படுற மொழிகள்ல, மக்களோட நம்பிக்கைகள்ல எல்லாத்துலயும் இஸ்லாம் எவ்வளவு ஆழமா வேர்விட்டு இருக்கிறத உங்க கண்ணாலேயே பார்க்கலாம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. நாம இப்போ பார்த்த இந்த 3 பாதைகள் இருக்கு இல்லையா, அமைதி, போர், வர்த்தகம், இதோட பாதிப்புகள், இதோட எதிரொலிகளை இன்னைக்கும் ஆப்பிரிக்காவோட அரசியல், சமூகம், கலாச்சாரத்துல நீங்க எங்கெல்லாம் பார்க்கறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير.